வணக்கம். வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம், 3ஆம் பாகம், பிச்சுவின் காதல், அத்தியாயம் 32. ரத்தம் கசிந்தது. மாமல்லர் கீழே விழுந்து விடுவாரோ என்ற பயத்தினால் பரஞ்சோதி அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டார். இருவரும் பேச நா எழாமல் ஆயனாரை பார்த்தபடியே நின்றார்கள். மீண்டும் ஆயனார், பல்லவகுமாரா, சிவகாமி எங்கே? என் செல்வ கண்மணி எங்கே? ஆயன சிற்பியின் அருமை குமாரி எங்கே? மகேந்திர பல்லவரின் சுவிகார புத்திரி எங்கே? பரத கண்டத்திலேயே இணையற்ற நடன கலாராணி எங்கே என்று வெறிகொண்ட குரலில் கேட்டுக்கொண்டே போனார். மாமல்லருடைய உள்ளமானது பெரும் புயல் அடிக்கும் போது கடல் கொந்தளிப்பது போல் கொந்தளித்தது. ஆயினும் சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் பல்லை கடித்து மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு பசையற்ற வறண்ட குரலில், ஐயா, தயவு செய்து மனதை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவகாமி எங்கே என்று நான் அல்லவா தங்களை கேட்க வேண்டும்? சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார். ஆயனாருடைய வெறி அடங்கியது. அவருடைய உணர்ச்சி வேறு உருவம் கொண்டது. கண்ணில் நீர் பெருகிற்று. ஆமாம் பிரபு, ஆமாம், என்னைத்தான் தாங்கள் கேட்க வேண்டும். சிவகாமியை இந்த பாவியிடம்தான் தாங்கள் ஒப்புவித்திருந்தீர்கள். நான் என் கண்மணியை பறிகொடுத்து விட்டேன். ஐயோ என் மகளே, பெற்ற தகப்பனே உனக்கு சத்ருவானேனே என்று கதறிய வண்ணம் தலையை குப்புற வைத்துக் கொண்டு விம்மினார். ஆயனாரின் ஒவ்வொரு வார்த்தையையும் நரசிம்மவர்மரின் இருதயத்தை வாளால் அறுப்பது போல் இருந்தது. சிவகாமி இறந்து போய்விட்டாள் என்றே அவர் தீர்மானித்துக் கொண்டார். பொங்கி வந்த துயரத்திற்கும் ஆத்திரத்துக்கும் இடையே சிவகாமி எப்படி இறந்தாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் எழுந்தது. ஒருவேளை சலுக்கர்களால் அவளுடைய மரணம் நேர்ந்திருக்கும் என்ற எண்ணம் மின்னலை போல் உதயமாகி அவருடைய உடம்பையும் உள்ளத்தையும் பிளந்தது. மீண்டும் ஒரு பெருமுயற்சி செய்து மனதை திடப்படுத்திக் கொண்டார். அதிகார துணியுடைய கடினமான குரலில், ஆயனரே, மறுமொழி சொல்லிவிட்டு அப்புறம் அழும். சிவகாமி எப்படி இறந்தாள், எப்போது இறந்தாள் என்று கர்ஜித்தார். ஆஹா, என் கண்மணி இறந்து விட்டாளா என்று அலறிக்கொண்டு படுத்திருந்த ஆயனார் எழுந்து நிற்க முயன்றார். அவர் கால் தடுமாறியது. பயங்கரமாக வீறிட்டுக் கொண்டு தொப்பென்று தரையில் விழுந்தார். இறந்து விட்டாளா என்ற கேள்வியினால் சிவகாமி இறந்து விடவில்லை என்ற உண்மை மாமல்லரின் மனதில் பட்டது. ஆயனார் அப்படி நிற்க முயன்று விழுந்தபோது அவருடைய காலில் ஊனம் இன்னும் விவரமும் மாமல்லருக்கு தெரிந்தது. இதனால் அவர் கல்லாக செய்து கொண்டிருந்த மனம் கனிந்தது. ஐயா, தங்களுக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டே ஆயனாரின் அருகில் வந்து உட்கார்ந்தார். ஐயா, தங்கள் கால் முறிந்திருக்கிறதே, இது எப்படி நேர்ந்தது என்று இரக்கத்துடன் வினாவினார். மலையில் இருந்து விழுந்து கால் முறிந்தது. என் கால் முறிந்ததால் முறியட்டும், சிவகாமி இறந்து விட்டதாக சொன்னீர்களே, அது உண்மைத்தானா என்று ஆயனார் கேட்டார். ஐயா, சிவகாமியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போர்க்களத்திலிருந்து நேரே வருகிறேன். நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில் சௌக்கியமாக இருப்பதாக எண்ணி இருந்தேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? சிவகாமியை எப்போது பிரிந்தீர்கள்? அவள் இறந்து போய் விடையவில்லையா அல்லவா என்று மிகவும் அமைதியான குரலில் பேசினார் மாமல்லர். இதற்கு மாறாக அலறும் குரலில், ஐயோ, சிவகாமி இறந்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்குமே என்றார் ஆயனார். ஐயா, சிவகாமிக்கு என்னத்தான் நேர்ந்தது? ஐயோ, எப்படி அதை சொல்லுவேன்? எல்லாம் இந்த பாவியினால் வந்த வினைதான். பிரபு, சிவகாமியை சலுக்கர்கள் சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். என்ன என்ன என்று மாமல்லர் கேட்ட தொனியில் உலகத்திலேயே கண்டும் கேட்டும் இராத விபரீதம் நடந்து விட்டது என்று அவர் எண்ணியது புலனாயிற்று. ஆம் பிரபு, சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். தாங்கள் சலுக்கர்களை தொடர்ந்து போனது பற்றி கேள்விப்பட்ட போது கூட சிவகாமியை விடுவித்துக் கொண்டு வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். ஆனால் உங்கள் பேரில் என்ன தப்பு? எல்லாம் இந்த பாவியினால் வந்ததுதான். சித்திரம் சிற்பம் என்ற பைத்தியம் பிடித்து அலைந்தேன். என் உயிர் சித்திரத்தை, ஜீவ சிற்பத்தை பறிகொடுத்தேன். ஐயோ, என் மகளுக்கு நானே யமனாக ஆனேனே. இவ்வாறெல்லாம் ஆயனார் புலம்பியது மாமல்லரின் காதில் ஏறவே இல்லை. சிவகாமியை சலுக்கர் சிறைப்பிடித்து சென்றார்கள் என்னும் செய்தி ஒன்றுதான் அவர் மனதில் பதிந்திருந்தது. சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவர் போல் உட்கார்ந்திருந்தார். பிறகு தொண்டையை கனைத்துக் கொண்டு மிக மெலிந்த குரலில், சிற்பியாரே, இதெல்லாம் எப்படி நடந்தது? காஞ்சியிலிருந்து நீங்கள் ஏன் கிளம்பினீர்கள்? சிவகாமி எப்படி சிறைப்பட்டாள்?
உங்கள் கால் எப்படி ஒடிந்தது? அடியில் இருந்து எல்லாம் விவரமாக சொல்லுங்கள் என்றார். ஆயனாரும் அவ்விதமே விவரமாக சொன்னார். தட்டு தடுமாறி இடையிடையே விம்மிக் கொண்டு சொன்னார். மாமல்லர் கேட்டுக்கொண்டிருந்தார். அச்சமயம் உரையில் இருந்து எடுத்த கத்தியை அவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார். கத்தியின் கூரிய விளிம்பை அவர் இடக்கை விரல்கள் தடவி கொண்டிருந்தன. அவ்வாறு தடவிய போது விரல்களில் சில கீறல்கள் ஏற்பட்டன. அந்த கீறல்களில் கசிந்த ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் சொட்டி குட்டையாக தேங்கியது. தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை